வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை உரையாக அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அப்படிங்கிற ஒரு பழமொழியை பற்றி ஆன்மீக புரிதலோட சிந்திப்போம். இப்போ நம்ம இந்து மதத்தில் சிவ தத்துவம், சக்தி தத்துவம், அப்புறம் கந்த தத்துவம்னு சொல்லப்படுற அந்த முருகப்பெருமான் வழிபாடெல்லாம் நம்ம இந்து மதத்தில் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வேதாத்ரி மகரிஷியோட ஞான மார்க்கத்தை நம்ம பயிற்சி பெறுறப்ப சுத்தவெளி, பேரியக்க மண்டலம், காந்தம் அப்படிங்கிறத பற்றிலாம் விளக்கம் நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ அந்த சிவ தத்துவம் தான் சுத்தவெளின்னும், பேரியக்க மண்டலம் அப்படின்னு இயக்கம் பெறும் நிலை, அந்த நிலையாற்றல் இயக்கம் பெறும் நிலையை அதாவது சக்தி தத்துவம்னும், அந்த விண்ணின் சுழற்சியால் ஏற்படும் அலை சுத்தவெளியோடு இணையும் பொழுது ஏற்படும் ஒரு அலை காந்தம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, அன்றைய காலத்து வாழ்ந்த மகான்கள் மக்களுக்கு அறிவு நிலைக்கு ஏற்ப விளக்க முற்பட்டு நம்ம ஒரு புராணங்களாக கதைகளாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. சிவன் அப்படிங்கிற ஒரு நிலை தத்துவத்தை ஒரு அப்பா மாதிரியும், பார்வதி அப்படிங்கிற ஒரு இயக்க ஆற்றலை ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சக்தி தத்துவமாக மாற்றிருக்காங்க. முருகன் அப்படிங்கிறத காந்தம் இரண்டும் இணைந்து உருவாகும் அந்த அலையை முருகன் குழந்தை அப்படின்னு ஒரு தத்துவமாக உருவாக்கியிருக்காங்கங்கிறத நம்ம இந்த மகரிஷி தத்துவத்துக்கு வந்த பிறகு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த பழமொழியோட உண்மையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அந்த சிவத்தை உணரணும்னா அந்த பிரணவம்னு சொல்லப்படுற அந்த காந்தம் நம்ம உடலில் மிகுந்திருந்தால் மட்டும்தான் இந்த பிரணவத்தை நம்ம உணர முடியும். காந்தத்தின் உதவி இல்லைன்னா இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, எந்த ஐம்புலன்களும் செயல்படாது. அதனால நமக்கு அந்த அப்பனையே உணரணும்னா நமக்கு என்ன செய்யணும், இந்த காந்தம்னு சொல்லப்படுற அந்த கந்தனின் அருள் வேணும். கந்தன் அப்படிங்கிறது காந்தம் தான். மகரிஷியா கூட பாடலில் சொல்லியிருப்பாங்க, காந்தம் நிலம் அறியாமல் கடவுள் நிலை அறிய முடியுமா அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியலன்னா நம்மளால கடவுளை உணர்ந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறத பாடலில் விளக்கியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பனை உணரணும்னா, அதாவது அப்பன்னு சொல்லப்படுறது அந்த சிவனை உணரணும்னா நமக்கு என்ன இருக்குன்னா காந்தம் மிகுந்திருக்கணும். அந்த காந்தம் மிகுவதற்கு நம்ம மனவளக்கலையில் நிறைய பயிற்சிகள் இருக்குது. கண்ணாடி பயிற்சி, விளக்கு பயிற்சி, தவம் போன்ற பயிற்சிகள் நம்ம உடலில் நிறைய காந்தத்தை மிக வச்சு அந்த சிவம்னு சொல்லப்படுற அந்த அப்பனையே உணர்றதுக்குரிய எல்லா பயிற்சிகளும் நம்ம தத்துவத்திலேயே இருக்குது, மகரிஷியோட பயிற்சிகள்லேயே இருக்குது. அதனால் நம்ம அந்த சிவத்தை உணரணும்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, அந்த காந்தம்னு சொல்லப்படுற அந்த பிரணவம் அப்படிங்கிற ஒரு சக்தி நம்ம உடலில் மிகுந்தாதான் நம்ம அந்த அமைதியை உணர்ந்து அமைதிக்கு அடுத்த நிலையான அந்த பேரின்ப நிலையை எய்த முடியுங்கிறது தான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கந்தன்னு சொல்லப்படுற அந்த காந்த சக்தி நம்ம உடல்ல மிகுந்தாதான் அந்த அப்பன்னு சொல்லப்படுற அந்த சுத்தவெளியையே நம்ம உணர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியில சொல்லியிருக்காங்க. அதனால இந்த காந்தம் தான் எல்லாமே நம்ம உடம்புல, நம்ம உடலை வழி நடத்துறது, நம்மளுக்கு நோய் வராமல் பார்த்துக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காந்தம் தான். அப்போ இந்த நிலையாற்றலாக இருக்கிறதுக்கு ஒரு இயக்க ஆற்றலாக, அதாவது ஒரு வேலைக்காரனாக செயல்படுவது இந்த காந்தம் தான். அதனால இந்த காந்தம் நம்ம உடல்ல மிகுந்திருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம அந்த சக்தியை உணர முடியும். அதனால நம்ம காந்தத்தை உள்வாங்கிறது மட்டும் இல்லாம அதை வீணாக்காம இருக்கிற வழிகளையும் நம்ம மகிழ்ச்சி ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் போன்ற 5 விஷயங்கள்ல நம்ம அளவு முறை காக்கலைன்னா நம்ம என்னதான் தவமோ, கண்ணாடி பயிற்சியோ, இல்லை விளக்கு பயிற்சியோ செய்து சேர்த்து வைத்த அனைத்து சக்திகளும் நமக்கு வீணாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த காந்தம்னு சொல்லப்படுற அந்த சக்தியை நல்லா உடல்ல நல்லா உள்வாங்கி அதை நம்ம அந்த சிவத்தத்துவத்தை உணர்றதுக்கு பயன்படுத்தணும். அந்த நம்ம ஞான மார்க்கத்தில் அந்த இறைத்தன்மையை உணர்றதுக்குரிய பயிற்சிகளில் ஈடுபடணும். அதுதான் நமது வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறது தான் இந்த சிந்தனை உரை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு
இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.